ஏடி என்னத்துக்கு இப்படி மறைச்சிக்கிட்டு நிக்கிற? மவனே எங்க தள்ளிக்க. இங்க பாரு, உனக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாதா? புதுசா கல்யாணம் ஆனவங்க 2 பேரும் ரூம்குள்ள இருக்கும்போது நொட்டுன்னு வந்து தட்டிக்கிட்டு இருக்க. இப்ப என்ன வேலை உனக்கு? அப்படி என்ன தலை போற அவசரம்? இங்க பாருடி, எனக்கு வாயில நல்லா வந்துரும். மவனை மயக்கிறதுக்கு ரூம்குள்ள போட்டு வச்சிருக்கியா? அவனை எங்க வெளியே அனுப்பு. 4 நட்சத்திரம் எதுவும் பார்க்காம உள்ள போட்டு கதவை தாப்பா போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்க. எனக்கு முதல்ல அவர் புருஷன், அப்புறம்தான் உனக்கு மவன். இங்க பாரு, உனக்கு மவங்கிற பேச்சலாம் இங்க கிடையாது. அதான் பாத்ரூம்ல இருக்காரு. ஆசாசையா எனக்காக முகத்தை கழுவிட்டு அப்படியே குளிச்சுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ வேற நேரங்காலம் தெரியாம நல்லா 1/4 லிட்டர் பால் எடுத்து சுண்டை காய்ச்சி பாதாம் முந்திரி பிஸ்தான்னு எல்லாத்தையும் போட்டு அப்படியே கொண்டுட்டு வருவியா? நான் இங்கேயே நிப்பனா? திமிரு பிடிச்ச கழுத, அவன் வரட்டும், அப்புறம் இருக்க அவனுக்கு. இங்க பாரு கிழவி, நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம். என்னடி என்னத்த சொல்றேன்னு கேட்டேன். இங்க பாரு, பேரும் பேத்திய பாக்குறதுக்கு முன்னாடி பொட்டுன்னு டிக்கெட் வாங்கிட்டு போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொல்றேன். இப்ப சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு நிறைய ஹார்ட் அட்டாக்லாம் வருதான். அதான் நேத்து கூட நியூஸ்ல சொல்லிட்டு இருந்தான் தெரியுமா? ஒருத்தர் கல்யாணம் முடிஞ்சு 10 நாளிலே போட்டுன்னு போயிட்டாராம். அப்புறம் நீ வேற ஒத்த மகனை பெத்து வச்சிருக்க, உன் குடும்பம் தலைக்கிறதுக்கு வாரிசு வேண்டாமா? அதான் சொல்றேன், நல்லா யோசிச்சு முடிவெடு. எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, உனக்கு பேரம்பேத்தி வேணுமேன்னு நினைச்சுதான் நானும் அத்தானை சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். அப்புறம் உன் இஷ்டம். அட பேதிர போற கழுத, என்ன பேச்சு பேசுற? உன்னை மருமவளா ஏத்துக்கிட்டதுக்கு என் தலையில கள்ள தூக்கி போட்டு கொண்டாலும் கொண்டு போடுவ போல இருக்க. இங்க பாருடி, நான் இப்ப சொல்றேன், சோசியக்காரரை பாக்குறதுக்கு முன்னாடி என் மவன்கிட்ட எதையாவது சொல்லி அவனை வலிச்சு போடலாம்னு நினைச்ச, அப்புறம் என்ன கொலகாரியா தான் பாப்பேன். இங்க பாரு கிழவி, என்ன பிரிச்சு வைக்கிறதா நீ நினைச்சி அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ண போற. செட்டி, உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப தான். ஊர்ல உள்ள எல்லாவளும் சொன்னாலுவோம், இவனையா உன் மவனுக்கு கட்டி வச்சே, இவ லேசப்பட்ட ஆள் இல்லையே. அன்னைக்கு ஒருத்தன் சண்டை போட்டதுக்கு பொம்பளை பிள்ளைனும் இல்லாம அருவாள் எடுத்துட்டு வெட்ட ஓடினாளேன்னு அந்த கதையா தான் இருக்கு உன் கதை. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவான், அவனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? அன்னைக்கு மட்டும் அவன் என் கையில சிக்கி இருந்தான், அவனை வெட்டி போட்டு நான் செயலுக்கே போயிருப்பேன். அடியாத்தா, நீ பண்ணாலும் பண்றவதான், தள்ளிக்க. சரி போறதுதான் போற. நான் சொன்னதே ஞாபகம் இருக்கட்டும். பாலை சுண்ட காய்ச்சி அப்படியே பாதாம் முந்திரி பிஸ்தாலாம் போட்டு கொஞ்சம் குங்கும பூவையும் தூக்கெல்லாம் போட்டு எடுத்துட்டு வா, சரியா? சேமாவே வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. வரட்டும், நானும் பாத்துக்கிறேன். எதில ஒரு கழுத, என்ன பேச்சு பேசுறா? அவ வந்த மாதிரியே தெரியலையே, சும்மா நம்மகிட்ட கதை விடுதாளோ? இருக்கும், வாசல போய் குத்து வைப்போம். இன்னும் பைக்கு சத்தம் கேட்கலையே, நம்ம தான் கூறு கட்டுத்தனமா உள்ள வந்து பார்த்தோமோ. என்னம்மா சாந்தி, கல்யாணம் முடிச்சுக்கிட்டியே அவசரமா? உன் புருஷன் உன்னை எப்படி பாத்துக்கிறாரு? இங்க பாரு, நடந்து போச்சு, அதுக்காக மூஞ்ச இப்படி தூக்கிக்கிட்டு இருக்குது நல்லாவா இருக்கு? அதுலயும் ஒருத்திக்கு ஒருத்தி எதிர்த்த வீடு. இங்க பாரு, என்னதான் சண்டை இருந்தாலும் அம்மா பிள்ளைன்னு இல்லாம போகுமா? அவளை பத்தி பேசாதீங்க. அக்கா கறிக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டா இவளுக்கு மாப்பிள்ளை எங்க இருந்து தேடி கொண்டு வருவேன்? சும்மாவே வர்ற மாப்பிள்ளையெல்லாம் கழிச்சா, இன்னைக்கு இவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம நான் திண்டாடணும்னு என் தலையில எழுதியிருக்கு. இங்க பாரு, சொந்தத்திலேயே மாப்பிள்ளை வேண்டாமே ஆட்டாளும் அவளும் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் கழிச்சு தள்ளினியே. அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டுன்னு இப்படி வருத்தப்படுறியே, அவளுக்கு 27 வயசு ஆக போதில்ல பின்ன? நீங்க சொல்றது சரிதான். அதுக்காக இப்படி இவ கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிட்டானா 30 வயசுக்கு மேல ஒருத்தி உட்கார்ந்துருக்கலே, அவளுக்கு எப்படி மாப்பிள்ளை அமையும்? அப்பவே சொன்னேன், காலங்காலத்துல கல்யாணம் பண்ணி கொடு, வேலையை வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டான்னு. நீ எங்க கேட்ட? என் மவ நட்டு நாட்டையே தூக்கி நிறுத்திடுவான்னு இன்னைக்கு அடக்காப்படாரி தரத்துல வர்ற மாப்பிள்ளையெல்லாம் கழிச்சுக்கிட்டு இருக்கா. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருக்கான், அவளை கெட்டுதேன்னு சொல்லிட்டான். நீதான் சம்மதிக்கணும். ஓ மவட்ட எப்படியாவது சம்மதத்தை வாங்கு. எனக்கு என்ன, என் புருஷன் என்ன ராசாத்தி மாதிரி வச்சு தாங்குறாரு. இங்க பாருங்க, நான் உடுத்தின புடவையோடு தான் வந்தேன். என் வீட்டுல இருந்து ஒரு பொட்டு தங்கத்தை கூட நான் எடுத்துட்டு வரல, ஒரு துணிமணியும் எடுத்துட்டு வரல. ஆனா என் புருஷன் எனக்கு பட்டு புடவையா வாங்கி கொடுத்துருக்காரு, நகை நட்டுன்னு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனா எல்லாம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? என் மாமியா கறிதான்
என்னையும் என் புருஷனையும் சேர விடாம தடுத்துக்கிட்டு நிக்கிறா. ஓ மாவா பேசுறத கேட்டியா? என்ன பேச்சு பேசுறா பத்தியா? புருஷக்காரன் வச்சு தாங்குன்னு தாங்குறானா. இந்த கிழட்டு மூதி என்னத்துக்கு புருஷனையும் பொண்டாட்டியும் சேர விடாம தடுத்துக்கிட்டு நிக்கிறான்னு தெரியலையே. அவ கொணம் காணாதுக்கு பொறுமையா இருன்னு அன்னைக்கே சொன்னேன், கேட்காதானே? இப்ப நல்லா அனுபவிக்கட்டும். அப்படியெல்லாம் பேசாத. ஊர்ல உள்ளவ அவ கூட படிச்சவ எல்லாம் நண்டும் சிண்டுமா கையில ஒன்றும் வயிற்றுல ஒன்றும் தாங்கிக்கிட்டு போகும்போது அந்த பிள்ளைக்கும் நாமளும் கல்யாணம் முடிச்சு குடும்பமா குழந்தையும் குட்டியுமா இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. ஓ மவக்காரி தான் அன்னைக்கு 7 வட்டி சாபம் விட்டாலாம். இப்ப நீயும் ஏதாவது சாபம் கீபம் விட்டுறாத. அடப்பாமே, என்ன சொல்ற? நீ ஆசை ஆசையா கட்டிக்கிட்டு வந்தியே, அப்புறமும் ஒன்றும் நடக்கலையா? இத்தனை நாள் ஆயிட்டு. என்ன சொல்ற? உன் மாமியாக்காரிக்கு என்ன பேதியா எடுக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மாமியாக்காரி தொல்லை தாங்காம தான் அவ வேற பொண்ணு இவர் தலையில வலுக்கட்டாயமா கெட்ட போனதும் என் புருஷன் என்னைய கட்டிக்கணுங்கிறதுக்காக தான் தாலியை கட்டிவிட்டாரு. ஆனா இப்ப வரைக்கும் என் சுண்டு விரல கூட அவர் தொடல தெரியுமா? உன் அக்கா மறக்கலாம் கல்யாணம் முடியட்டும்னு அவர் சொல்லிட்டு நிக்காரு. என் மாமியாலும் ஆமா உன் வீட்டுல உள்ளவங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சாதான் உனக்கு முதலிரவுன்னு சொல்லிட்டா தெரியுமா? என் மாமியாவும் தங்கத்திலையும் தங்கம். புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. நான் என்ன செய்யட்டும்? திமிர பத்தியில இங்க பாருங்க, அவ நமக்கு கேட்கணும்னு தான் இப்படி எல்லாம் பேசிட்டு தெரியறா. ஒழுங்கு மரியாதையா அவ சோழிய அவளை பார்க்க சொல்லுங்க. கல்யாணம் தான் முடிஞ்சிட்டுல, பின்ன என்ன புள்ளக்குட்டியை பெத்துக்கிறதுக்கு என்னவா தள்ளி போடுறலாம் தள்ளி. இவ ஒரு மண்ணையும் கிழிக்க வேண்டானே அவ காதுல விழும்படியா நல்லா சொல்லுங்க. புரியறவளுக்கு புரியும். நீ என்ன அப்படியே ஹெட்போன் போட்டுக்கிட்டா பேசுதே? அதான் ஊரே கேட்கும்படியா சொல்றல்ல, பின்ன என்ன? அதுவும் நல்லா சொல்லுங்க. மூத்தவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே என் தலைய அடமானம் வச்சாது எவளுக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு போடுவேன். ஆனா ஒட்டு வேணும் உறவு வேணும்னு என் வீட்டு வாசல மிதிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. இங்க பாருக்கா, எங்களுக்கு நல்லா தெரியும் எப்போ நாங்க குழந்தை பெத்துக்கணும்னு. யாரும் இதுல முடிவெடுக்க உரிமை கிடையாது. அதுவும் இல்லாம என் புருஷன் என்ன நகைக்கு நட்டுக்கு ஆசைப்பட்டு சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டா என்ன கட்டிக்கிட்டாரு? ஒரு காசும் ஒரு மண்ணும் வேண்டான்னு சொல்லுங்க. அதுவும் இல்லாம என் புருஷன் ஆம்பளை, அவர் உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி என்ன தங்கமா தாங்குவாரு. ஏன் மாமியாவே ஆசைப்படல நகை நட்டுக்கு, சக நட்டு தராங்களாம்ல நகை நட்டு. அடியே அவ ஓமவன்னு நிரூபிச்சிட்டா. ஒன்ன சரி சமமா உரிச்சி பிறந்திருக்கா. அதான் இந்த பேச்சு பேசுறா. மானத்தையும் ரோசத்தையும் பாத்தியா? ஆமா, மருமவளை நினைச்சு பெருமை பீத்துங்க. என்ன ஊருக்குள்ள தலைமுழாட்ட முடியாம என்ன பாடு படுத்தி எடுத்துருதா. இந்த ஒரு வாரத்துல நான் பட்ட பாடுதான் அதிகம். இவ ஒரு ஆளுன்னு அவ கதை சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கா உள்ள வாங்க, காப்பி தண்ணிய போட்டு தரேன். இங்க நின்னு வம்பளந்துகிட்டு இருக்கியா? உள்ள வா. ஆமா, நான் ஏன் வம்பளக்கே? எல்லாரும் என்கிட்ட வம்பளத்தா போதாதாக்கும். கொண்டாங்க. என்ன பை கனமா இருக்கு, மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களாக்கும். போங்கத்தான், தினமும் உங்களுக்கு இப்படித்தான் எதையாவது வாங்கிட்டு வந்து தரணும். ஏன் தான் இப்படி இருக்கீங்க? கே அப்பா பாத்தியா, ஓ மவளுக்கு திமிர எப்படி குணிக்கிட்டு போறானு. ஆமா, எனக்கு தெரியணும்னு பீத்திக்கிட்டு போவா. வேற வேலை என்ன? சும்மாவே இவ பீத்தல் தையலு நமக்கு தெரியாதா? சரி உள்ள வாங்க. அதானே மவளை விட்டு கொடுக்க மாட்டியே? ஆமா, நானா விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு எல்லாம் தெரியத்தான் செய்யும். அவ சந்தோஷமா இருந்தா போதும். என்னத்த சொல்ல, இந்த மூத்த கழுதை தான் ஒரே அடியா அவளை கருவிக்கிட்டே இருக்கா. எனக்கு அதுதான் வயிற்றுச்சலா இருக்கு. ஆமா, நீ பெத்த 5 விதமா இருக்கு. அதுக்கு என்ன செய்யறது? இதையெல்லாம் பெருசு படுத்த முடியுமா? உள்ள வா. வாங்க, காப்பியை போட்டு தரேன். சாந்தி, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குல்ல. ஐயோ, இருக்கும். சீக்கிரமா கல்யாண வீட்டுக்கு போறவரு நேர காலத்தோட போயிட்டு வரோம். அதை விட்டுப்பட்டு பெருமையா இருக்கு சிறுமையா இருக்குன்னு என்னத்தையா சொல்லிக்கிட்டு. ஏட்டி, நீனும் வான்னு தானே சொல்றேன். கிளம்பி உட்காந்துட்டு வரலன்னு பிடிவாதம் பிடிக்கிற. என்னத்துக்கு? எங்க அம்மாக்கு பயமா? உங்க அத்தாக்கு நான் என்னத்துக்கு பயப்பட போறேன்? ஊர்ல உள்ள எவனாவது பார்த்தா ஏதாவது சொல்லுவான். அது என்னத்துக்கு? அதுவும் இல்லாம எங்க அம்மா வேற இந்த கல்யாணத்துக்கு வரும். பாவம், அதுக்கு என்ன பார்த்து தர்ம சங்கடமா ஆயிடக்கூடாதுல்ல, அதான். அப்போ உங்க ஆத்தாக்கு என்ன பார்த்தா தர்ம சங்கடம் ஆகாதா? ஏன் மட்டும் இப்படி எல்லாம் நினைக்கிற?
நமக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு இனி யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன? யோ ஓமர மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. எங்க ஆத்தாக்காரி பாவம் இன்னைக்கு வெளியே என்ன பார்த்துட்டு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு பட்டும் படாம பேசிக்கிட்டு இருந்தா தெரியுமா? ஆயிரம் தான் இருந்தாலும் எங்க அம்மைக்கு என் மேல தனி பாசம்தான். இப்ப நான் வீட்டுல இல்லாது கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கும். மாங்குன்னு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பேன். இப்போ என்ன பண்றதுன்னு என் அக்கா காரிக்கு பறிஞ்சு பேச முடியாம எனக்கும் பறிஞ்சு பேச முடியாம முழிச்சுக்கிட்டு கிடக்குது. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் பிள்ளை. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க எம்பிட்டு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? இந்த கல்யாணம் நடக்குமானே தெரியலன்னு எத்தனையோ நாள் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஆனா உன்னை விரும்பினது மட்டும்தான் உண்மை. இந்த கல்யாணம் நடந்ததுலாம் உன்னாலதான். பின்ன சேலைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீர்னா அப்படி பயந்துக்கிட்டு தான் இருக்கணும். முன்னாடி வந்து உட்கார்றது. உன் வாசத்திலேயே வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிடலாம். இதுதான் நல்லா இருக்கு. என் பொண்டாட்டிய பத்தி என்ன பேசுற? இல்லே ரொம்ப ஓவர் தான். வாய் ரொம்ப கூடி போச்சு. என் அத்தா என்னை பிடிச்சு போய் ஆசாசியா என் பின்னாடி உட்கார்ந்துருக்காரு. நீ என்னல அவரை உட்கார விடாம பண்ணிடுவ போல இருக்கு. ஆமா ஆமா உன்னை பிடிச்சு போய் பின்னாடி உட்காராரு. ஒளிஞ்சு கிடக்குறாரு. இந்த கிழவி என்ன வடத்து தெரியுமா? வீட்டுக்குள்ள நுழையிறதுக்குள்ளயும் என்னைய உண்டு இல்லன்ட்டு எங்கள போட ஏதெல்லாம் போட யாருக்கனவே அவ அடங்க அப்படாதித்தனத்துல அலையுதா. நீ வேற அவளை கூட முட்டு கொளுத்தி போட போடியா அப்படிங்கிறா தெரியுமா? போனா போது கிழவி தானே மன்னிச்சு விட்டுருல வீடு. அது ஏதாவது கடுப்புல கடந்திருக்கும். ஆமா கடுப்புல கடக்குறா. கடுப்புல கடந்தா போய் அடுப்புல போய் படுப்பு வேக வைக்க சொல்லு. இல்ல உங்க ஆத்தாக்கறி என்ன பண்ணிட்டு கிடக்கா? சத்தத்தையே காணும். என் மேல வீச்சத்துல இருக்காளா? அவ எனக்கு வீஞ்சப்படா. அவ வீச்சத்துல இல்ல சாத்தத்துல இல்ல. சும்மா கேட்டா இல்ல அங்க போலியா சாந்தி எப்படி இருக்கா என்னமெல்லாம் இருக்கா இனி அம்மா போக விட மாட்டா பேச விட மாட்டா. அந்த கிழவி வேற ஊரை கூட்டிடுவான்னு அங்கிட்டு போனா அப்படின்னு சொன்னா தெரியுமா? அப்போ உன் ஆத்தாக்கறி என்கிட்ட பேச ரெடியா தான் இருக்கா அப்படித்தானே? ஆமா அப்பா கிட்ட போய் கேட்டா தெரியுமா? கல்யாணம் பண்ணி வச்சதே நீடு தானே. ஊமா ஊட கிடக்கும் படிச்சாளி வீட்டை கிடக்குன்னு இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு நல்லபடி மாடி அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கீரா? எங்க ஆத்தாக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சு உமர் குடல உடுப்பி போடுவான்னு சொன்னா தெரியுமா? இது வேறயா? சரி உன் அண்ணக்காரனங்க அவனுக்கு என்னன்னே கடையில வயிற்று வலிக்கான். காலையில உட்காந்து ஓடும் ஒப்பாடி வச்சுட்டு இருந்தான். சரின்னு நான் ஓடியான்ட்டேன் தெரியுமா? அப்படமா அவன் வாடன்னு சொல்லியிருக்கான். இல்ல இப்ப இவளுக்கு நல்ல நேரம் போயிரும். சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. நான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரேன். நேரம் ஆயிட்டுல. போடேன்னு தான் சொல்லுதாரு. பின்னாடி உட்கார்ந்துகிட்டு நகட தான் மாட்டிக்கிது. ஏலே என் புருஷனை கொஞ்சம் விட்டா அவரை விரும்பியோ? இங்க பாரு நீ போய் உட்காரு. நான் அனுப்பி விட்டுட்டு வரேன். உனக்கு வடை சுட்டு தரேன். இது வடையா? இங்கேயே வயிற்றுல இடம் இல்ல. சடி ஏதோ தாடங்கிற அதையும் வேண்டாம் ஏன் சொல்லுவானே. உட்கார்ந்து மட்டும் வட்டும்பு. ஓ ரொம்ப தான் சலிச்சுக்கிறேரு. போட போக வேண்டியதானே. ஏ சாந்தி மல்லிகை வடை உன்னை பார்க்க வடனா பின்வாசல்கிட்ட வந்து நிப்பாளாம். உன்னை கதை விட்டு அடக்க சொன்னா நான் வடை சொல்ல மறந்துட்டேன். அவன் எம்பிட்டு நேரம் அங்கதான் நிப்பாளா இருக்கும். ஏங்க அப்ப நீங்க கிளம்புங்க. நான் போய் மல்லிகாவை பாக்குறேன். அதானே உன் குடும்பத்து ஆளுக்க வந்தா கலட்டி விட்டுருவியே. முதல்ல போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க சரியா? சரிடி.